ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 24 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட பார்த்ததுக்கு அப்புறமா தான் சீசன் 3 சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த எபிசோடில் நம்மளை வேற லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் கதை போக ஆரம்பிக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈடன் ஜீரோ சீசன் 2 எபிசோட் 24. இன்னிலேருந்து ஜட்மெண்ட்டே ஆரம்பிக்குது. எல்லா ரோபோட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஷோரா சொல்லியிருப்பான். ஹவாய் காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா ரோபோட்ஸும்னா ஜெனலித் நாடியா அவங்களையும் சேர்த்து அவன் டெஸ்ட்ராய் பண்ண போறானா அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். மற்ற பிளானட்ஸ்ல எல்லாம் ரோபோட்ஸ் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணல, அது சும்மா இவங்களோட செட்டப் தான். இவன் சரியானதுக்கு அப்புறம் ஃபாரஸ்டால இருக்கிற ரோபோட்ஸ் கூட ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணல. அந்த ஷோரா எல்லா ரோபோட்ஸையும் கொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த ஃபேக்கான ஒரு செட்டப்பை யூஸ் பண்ணியிருக்கான். இன்னசென்ட்டான ரோபோட்ஸ் எல்லாம் அவன் கொண்டிருக்கான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. ஜேகி ரோபோட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த ஷோரா டெஸ்ட்ராய் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு விச்சு யோசிக்கவும், ஆனா ஒரே நேரத்தில் எப்படி எல்லா ரோபோட்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியும்னு வைஸ் கேட்கறான். மேபி ஷோரா கிட்ட ஏதாச்சும் பிளான் இருக்கலாம் சிஸ்டர் சொல்றா. ஷோராம நம்ம ஸ்டாப் பண்ணணும், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லவும், டெம்பிள்னு சொல்லப்படுற பிளானட் 1ல இருக்கான்னு பீனோ சொல்லவும், அங்க நம்ம போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஷிப்ல இருக்கிற எல்லாருக்குமே சூசைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு போலயே. இந்த மொத்த ஆவாய் காஸ்மோஸையும் கண்ட்ரோல் பண்ற நேரம் அந்த இடத்துல தான் 60,000 டிஃபென்ஸ் ஃபிளீட் அந்த பிளானட்டை சுத்தி பாதுகாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு லேக்னா சொல்லுவோம். ஆவாய் காஸ்மோஸ்ல இருக்கிற ரோபோட்டை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் நம்ம ஹீரோ சொல்றான். 60,000 டிஃபென்ஸ் ஃபிளீட்னா எவ்வளோன்னு தெரியுமா? அது போக ஹெட் குவார்டர்ஸ்ல 1 lakh பேட்டில் ஷிப் அங்க இருக்கு அப்படின்னு லேக்னா சொல்லுவோம். அப்ப கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்னு மத்தவங்க சொல்றாங்க. பட் இருந்தாலும் நான் அங்க போயே தீர்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். சொல்றதுதான் கரெக்ட்னு ஹோம்ரா சொல்றா. உங்க ரெண்டு பேருக்கும் நம்பர்ஸை கவுண்ட் பண்ண தெரியுமா அப்படின்னு ரெபேக்கா கேக்குறா. நீ முடிவெடுத்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான ஒரு ஆள் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு லாக்னா சொல்றான். சாண்ட்ரா பிளானட் ஆஃப் சாண்டுக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. நேரோட பையன் நம்ம நினைச்ச மாதிரியே தான் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ரோபோட்ஸையும் அவன் கொல்லணும்னா கண்டிப்பா அவன் அந்த ஆல் லிங்க் ஆக்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த ஆல் லிங்க் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுதான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜீகி சொல்றான். நேரோ பிளானட் 66 காமிக்கிறாங்க. அங்கதான் ஷோரா இருக்கிறான். நான் அந்த ஆல் லிங்க் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணணும் தான் அந்த ஜீகி எதிர்பார்க்கறேன். நான் அதை ஆக்டிவேட் பண்ணுவேன்னு நினைச்சு இப்ப நான் விரிச்ச வலையில அவன் வந்து மாட்ட போறான் அப்படின்னு சொல்லி ஷோரா நினைக்கிறான். இங்க நம்ம ஹீரோவோட டீம் வந்து சாண்ட்ராக்கு போறாங்க. பாலைவனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்கு. இந்த இடம் ஃபுல்லா பாலைவனமா இருக்கும்னு நினைச்சேன் ஹோம்ரா கேட்கவும், 90% இந்த பிளானட்ல பாலைவனம் தான், மத்த இடம் அந்த மாதிரி சிட்டியா இருக்கும் அப்படின்னு லாக்னா சொல்றான். பெரிய சைஸ் கேமல் ரோபோட்லாம் இருக்குது, நம்ம இங்க நிறைய வீடியோ எடுக்கலாம் போடியே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பேசிட்டு இருந்தா. நம்ம வந்த வேலையை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி லாக்னா கூட்டிட்டு போறான். அவரோட அனௌன்ஸ்மெண்ட்க்கு அப்புறம் இந்த இடமே போர்க்களம் மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். எல்லாம் அமைதியா இருக்கேன்னு பார்க்கவும் இந்த இடம் ஸ்பெஷல் அப்படின்னு லாக்னா சொல்றான். பட் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு, எல்லா ரோபோட்ஸையும் கொள்றதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. இந்த ஏரியா பார்க்கவே சந்தேகமா இருக்கு, நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி ஹோம்ரா கேட்கவும், என்ன அமைதியா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரெபேக்கா, வீடியோ எதுவும் எடுக்காத அப்படின்னு சொல்லி லாக்னா சொல்றான். கேமல் ஸ்டேஷன் இன்னொரு பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லவும், அதை விட டெலிஷியஸ் ஃபுட் தேடி இங்க வந்திருக்கோம் அப்படின்னு லாக்னா சொல்றான். இதுதான் கோட் வேர்ட் போல. அவனும் கதவை ஓபன் பண்றான். லாக்னா, அது நீ தானே, என்ன தைரியம் இருந்தா நீ திரும்ப இங்க வந்திருப்ப அப்படின்னு எல்லாரும் இவங்களை சுத்து போடுறாங்க. லாக்னா, இவங்களாம் யாரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னா எனக்கும் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க. லாக்னா எங்களுக்கு எதிரி, சோ நீ எங்களுக்கு எதிரி தான்டா அப்படின்னு ஈபராக்கி சொல்லவும், அட இல்லைங்க நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நான் பாஸ் கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி லாக்னா சொல்லவும், உன்னை பார்த்தா அடுத்த நிமிஷமே கொல்ல சொல்லி பாஸ் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஈபராக்கி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எல்லாரோட கண்ணியும் வந்து தரையில விட வைக்கிற மாதிரி பண்றான். மாஸ்டர் விஆர் ட்ரைனிங்க்கு அப்புறம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாருன்னு பீனோ சொல்றா. இவன் கிட்டயே ஷோரா மாதிரியே பவர் இருக்கேன்னு அவங்க பாக்குறாங்க. இப்போ உனக்கு புரியுதா, எங்களை பாஸ் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி லாக்னா சொல்லவும், யார் தான்ப்பா இந்த பாஸ் ரெபேக்கா கேக்குறா. இந்த ஆர்கனைசேஷன் பொசைடனரோட அக்கிரமத்தை எதிர்க்கிறவங்க, எங்களை சில பேர் ரிபல் ஆர்மின்னு சொல்லுவாங்க, பட் எங்களோட நேம் ஒயாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாஸ் இப்ப அங்க வரான். லாக்னா, பிரச்சனையை இப்போதைக்கு தள்ளி வைப்போம், உன்னோட பவர் மேலதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, என் பேரு காட்வின், நேரவ தோக்கடிக்க போறேன் பாஸ் சொல்லவும், இவ்வளவு பெரிய கேட்டா அப்படின்னு ரெபேக்கா பாக்குறா. அப்போ அந்த பாஸ் வந்து ரெபேக்காவே பாக்குது. இங்க பாருங்க, நான் குட்டியா இருந்தாலும் நானும் கேட்டுதாங்க அப்படின்னு ஹாப்பி சொல்றான். அனிகோ சேனல் ரெபேக்கா தான், நீங்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு அந்த பாஸ் வந்து ஃபேன் மோடுக்கு போயிருந்தான். உங்க வீடியோஸ் நான் எப்பவும் பாப்பேங்க, இந்த ஸ்பைசி சூப்பர் நீங்க டேஸ்ட் பண்ண வீடியோ இருக்கு, அதுதான் என் ஃபேவரட் அப்படின்னு பாஸ் சொல்லவும், ரெபேக்கா மொக்க வீடியோ ரீச் ஆகும்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு வைஸ் நினைக்கிறேன். சூப்பர் ரெபேக்கா ஒரு ரெபல் ஆர்மியோட லீடர் ஃபேனா இருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பாஸோட ஃபேவரட் பி கியூபரா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஓவா நேக்கோ, அது நீ தானா எனக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணின்னு கேட்குவா. ஆமா அது நான் தான் அப்படின்னு பாஸ் சொல்றான். பாஸ், நம்ம வார் ஃபண்ட் எல்லாம் அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க நீபராக்கி கேட்குவான். அது என் சொந்த காசு தான்டா அப்படின்னு பாஸ் சொல்றான். ரெபேக்கா அங்க வந்திருக்காங்க, நான் லாக்னாக்காக இல்லைனாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். கோலத்தனமா ஓடி போன ஒன்ன திரும்ப நான் மீட் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு காட்வின் சொல்லவும், நேரோ கிட்ட அவங்களால நெருங்க முடியுமான்னு தெரியல, ஆனா ஷோராவை தோக்கடிக்க அவங்களுக்கு இவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு லாக்னா சொல்றான். நாங்க சொல்ல வரத கொஞ்சம் உங்களால கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரெபேக்கா கேட்கவும், ஓ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி காட்வின் சொல்றான். ஐயா சூப்பர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஷேகி எதுக்கும் ஜாக்கிரதையா இரு, இவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான ஈத்தர் சிக்னலை சென்ஸ் பண்றேன் அப்படின்னு ஹோமரா சொல்லவும், எனக்கும் தெரியும், அதனாலதான் இவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரோட வைட்டல்ஸும் நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ரெபேக்கா என்ட்ரோஃபின் தான் அதிகமா இருக்காவா, ஹாப்பியா இருக்கா போல அப்படின்னு சிஸ்டர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அந்த லாக்னாவுமே ரெபல் ஆர்மியை சேர்ந்தவன் தான் போல அப்படின்னு ஹெல்மெட் சொல்லவும், அவங்க கிட்ட நிறைய சீக்ரெட் இருக்கு, பட் அவன் மோசமானவன் இல்லப்பா அப்படின்னு மாஸ்காய் சொல்லிட்டு கார்ட்டூன் சேனல்ல பாத்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எமர்ஜென்சி நியூஸ் வருது. ஆண்ட்ராய்ட்ஸை டெஸ்ட்ராய் பண்ண போறோம்னு சொன்னதுனால நிறைய ஆண்ட்ராய்ட்ஸ் ஆவாய் காஸ்மோஸை விட்டு வெளியே போக ட்ரை பண்ணுது அப்படின்னு நியூஸ்ல சொல்லவும், அந்த நேரம் என்ன முட்டாளாங்க, ரோபோட்ஸ்க்குன்னு சொந்தமா இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதுங்க இப்படி தானே பண்ணும், நேரோட சன் உண்மையிலேயே ஒரு முட்டாள் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுறாங்க. பீரியல் ஆர்மி இதை ஹேண்டில்
ஹெல்ப் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்லவும் சில பேர் ரோபோட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு சப்போர்ட் பண்றாங்க. டெம்பிளோட டெசிஷன் நியாயமானது இல்ல. இத்தனை வருஷமா நாங்க ரோபோட் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம், இது ஏத்துக்கிடவே முடியாது அப்படின்னு ரோபோ கம்பெனி வச்சிருக்கிறவன் சொல்றான். மெடிக்கல் அப்புறமா ஆர்மி ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ரோபோட்ஸோட கதிலாம் அப்ப என்ன அப்படின்னு நியூஸ் ரிப்போர்ட்டர் கேட்டு முடிக்கிறாரு. ரோபோட்ஸ் எல்லாம் செத்தா சாவட்டும் அப்படின்னு லபிலியா சொல்றா. ஆண்ட்ராய்டு இல்லாம நம்ம லைஃப் நார்மலா இருக்குமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இல்ல நம்ம தான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நியூஸ்ல இதை பார்த்ததுக்கே இந்த பையன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறால, பட் இது கூட கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு ரெபல் ஆர்மி பார்த்துட்டு இருக்காங்க. ரோபோட்ஸ் கொல்றது மோசம் இல்ல அப்படின்னு பீனாவும் ஹாப்பியா சொல்றாங்க. அந்த நேரோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே அவன் பையன் இருக்கான் அப்படின்னு கார்பன் சொல்லவும் பட் எல்லா ரோபோட்டையும் டெஸ்ட்ராய் பண்ண முடியுமா அப்படின்னு வைஸ் கேட்கறான். அதுக்கு அவங்க ஆன்லைன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆவே காஸ்மோஸ் சுத்தி ஓஷன் தான் இருக்கு. ஹைடைட் வேவ் வரும்போது எல்லா பிளானட்ஸுமே அதுக்குள்ள மூழ்கிரும். சோ ஓஷன் மூலமா எல்லா நெட்வொர்க்கையும் அவங்களால கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கார்பன் சொல்லவும் ஆமா ஓஷன் ஈத்தர் இருந்தா அது பாசிபிள் தான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. லிங்கோ எம்பரரோட ஒரு வெப்பன் தான் சொல்லவும் அப்ப நம்ம மூழ்கி செத்துருவோமா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா பிளானட்ஸ்க்குமே ஈத்தர் லேயர் உண்டு, சோ நம்ம தண்ணியால மூழ்கிலாம் சாக மாட்டோம் அப்படின்னு லாக்னா சொல்றான். ஆபாய் ஹைடைட் வர இன்னும் 3 நாள் தான் இருக்கு, 3 நாள்ல அவன் ஆன்லிங்க ஆக்டிவேட் பண்ணிடுவான் அப்படின்னு கார்பன் சொல்லவும் ஷீக்கியால மேபி ஷூராவை தோக்கடிக்க முடியும், நீங்க அவன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லாக்னா சொல்றான். எனக்கு ஒன்னும் வெளியாளுங்க ஹெல்ப் தேவையில்ல அப்படின்னு கார்பன் பேசிட்டு இருக்கும் போதே எதிரிங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அதுக்குள்ள ஆர்மி வந்துட்டு இவங்களை போட்டு தள்ளுறதுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவோட டீம் ஜஸ்ட் ஒரே செகண்ட்ல அவங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. மார்க்கெட் பிளேஸ்க்கு போய் எல்லா ரோபோட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எங்கப்பா இவன் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லி கார்ட்வின் பாக்குறான். எல்லா ரோபோட்டையும் லைன் அப் பண்றாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணோம், எங்களை எதுக்கு கொல்ல வரீங்க, இது நியாயமே இல்ல அப்படின்னு ரோபோட்ஸ் எல்லாம் சொல்லுது. எல்லா ரோபோட்ஸும் சாக தான் போறீங்க, உங்களை ஒரே இடத்துல வச்சா எங்களுக்கு கொல்ல ஈஸியா இருக்கும்ல, மத்த பிளானட்ஸ்ல இருக்கிற ரோபோட் எல்லாம் பயந்துட்டு இருக்கு, நீங்க மட்டும் எப்படா பயப்படாம இருக்கீங்க, அவங்க சீக்ரெட் என்ன அப்படின்னு அந்த சோல்ஜர் கேட்கவும் ரெபல் ஆர்மி வந்து அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. அது ஈபராக்கி தானே வயாசிஸ் வந்துட்டாங்க அப்படின்னு மக்கள்லாம் ஹாப்பி ஆகாங்க. ரெபல் ஆர்மியும் நேரோட சோல்ஜர்ஸும் ஃபைட் பண்றாங்க. யாரும் அவன் ஸ்கைல இருந்து வந்துருக்கான் ஷூட் பண்ணுன்னு சொன்னா புல்லட் எல்லாத்தையும் அசால்ட்டா நம்ம ஹீரோ தடுக்கிறான். அவங்க ஏம்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி ரெபேக்கா வேற லெவல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கா. ஒரு ஆர்மர் கார் இவங்களை நோக்கி ஃபாஸ்டா வரவும் வயசு அதை அசால்ட்டா தடுக்கிறான். உள்ள ஒரு சின்ன பையன் தான் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே ரெபேக்கா ஃபாஸ்டா லீப்பரை யூஸ் பண்ணி அவனை போய் காப்பாத்துறா. ரெபேக்கா கொஞ்சம் விட்டா செத்துருப்பா, ஏன் அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி வயசு வந்து கேட்கறான். இந்த சின்ன பையன் அந்த காருக்குள்ள இருந்தான்னு சொல்லவும் ரெபேக்காவை பாலார்னவ ஆரம்பிச்சிட்டு நான் ஒண்ணு சின்ன பையன் இல்லன்ட்டு ஓடுறான். சின்ன பசங்களை கூட இம்பீரியல் ஆர்மியா யூஸ் பண்றாங்களா அப்படின்னு வயசு பாக்குறான். என்ன ஷூட் பண்ணாலும் ஹோம்ரா புல்லட்ஸே வெட்டிட்டு அசால்ட்டா வந்து அவங்கள அட்டாக் பண்றா. ஒரு குட்டி ரோபோவை கொல்லலாம் அப்படின்னு போகவும் இஎம்பியை யூஸ் பண்ணி பீனாவை கண்ணை ஷூட் பண்ண விடாம தடுக்கிறா. என்னது இஎம்பின்னு யூஸ் பண்ணீங்களா அப்படின்னா நானும் ஒரு ஆண்ட்ராய்டு தானே, நான் எப்படி ஒர்க் ஆகுறான்னு கேட்கவும் நான் ட்ரைனிங் எடுத்ததுல அப்கிரேட் ஆயிருக்கேன்னு சொல்லலாம், நான் செலக்ட் பண்ற ஆப்ஜெக்ட் மேல மட்டும் என்னால இஎம்பியை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பீனோ சொல்றா. எவ்வளவு பெரிய கேமரா, அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பூனை அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஃப்ரீடம் யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கார்ட்வின் எல்லாத்தையும் அட்டாக் பண்றான். இந்த பிளானட்ல மட்டும் இல்ல ஹாவாய் காஸ்மோஸ்ல இருக்கிற எல்லா பிளானட்லயுமே எல்லாரோட ஃப்ரீடமுமே நேரவால பறிக்கப்பட்டுடுச்சு. எல்லாரோட ஃப்ரீடம்காகவும் போராடுறவங்க தான் இந்த ரெபல் ஆர்மி அப்படின்னு லாக்னா சொல்லவும் உனக்கும் அதே கதை தானா நம்ம ஹீரோ கேட்கறான். அரசே பிரின்ஸ் ஷூராவை நீங்க ஏன் தடுக்கல, சிச்சுவேஷன் இன்னும் மோசமாக்கிட்டு இருக்கு, நம்மளா இருந்த ரிவர் டேவர் அவர் கொண்டுட்டாரு, எல்லா ரோபோட்ஸையும் அவர் கொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு, நீங்க தான் அவர் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் ஃபாபினோ இந்த டைஸ் சொன்னதை ஒரு நாள் நான் எதிர்த்ததில்ல, என் பையன் முட்டாள்தனமா நடந்தாலும் இந்த எம்பையரே டெஸ்ட்ராய் ஆனாலும் பல பில்லியன் பீப்புள் இறந்து போனாலும் எதுவும் மாற போறதில்ல, கடைசியில வெற்றி எனக்கு தான், அதுதான் இந்த எம்பையர் டைஸோட பவர் அப்படின்னு நேரோ சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே அந்த டைஸ் சொல்றது கரெக்ட் தான், ஏன்னா நேரோட பையன் மேல எல்லா பழியும் தூக்கி நேரோ போட்டுலாம் கடைசியில. அண்ட் அந்த ஷூராவுமே நேரோட சொந்த பையன் கிடையாது, தத்து பையன் தான். அண்ட் இப்ப நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்டான். என்ன நடக்க போகுது அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.